பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் பலிகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we've been meditating the word of God by the help of the Holy Spirit on the theme sacrifices. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints unto me, those who have made a covenant with me by sacrifice. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who can be taken up in the secret coming of Lord Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் பார்த்து என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Whomever Lord Jesus Christ calls them as my saints, such people only will be caught up in a secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்ல வேண்டுமானால், If Lord Jesus Christ has to call us as his saints, நாம் ஒவ்வொருவரும் பலியினால் உடன்படிக்கை பண்ணினவர்களாக தேவனோடு பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். we have to become as saints who have made a covenant with the Lord with sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதலாவது பலியின் சிந்தை பிதாவாகிய தேவனுக்குள் காணப்பட்டது. Firstly, the mind of sacrifice was with God the Father. பிதாவாகிய தேவன் பலி பொருளாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு ஒரு பலி பொருளாக அனுப்பினார். God the Father sent Lord Jesus Christ as the object of sacrifice to this earth, விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுக்கும்படியாக, that he may lift up the fallen mankind, மறுபடியும் தேவனைப் போல மாற்றி தேவ சமூகத்தில் அவனை நிறுத்தும்படியாக, once again to make him like unto God and make him stand in the presence of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். Lord Jesus Christ was manifested in this world as a propitiation. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்படுகிற சகல பலிகளிலும் இயேசு இருக்கிறார். In all the sacrifices of the Old Testament we see Jesus. ஒவ்வொரு பலியும் இயேசுவுக்கு நிழலாட்டமாகவே இருக்கிறது. Each sacrifice is a shadow or sign of Lord Jesus Christ. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிக முக்கியமான 5 பெரிய பலிகளை குறித்து பார்க்கிறோம். We see about 5 major sacrifices in the Old Testament. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதிலே 3வது பலி சமாதான பலியாக இருக்கிறது. Third sacrifice is the peace offering. அந்த சமாதான பலியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். We have been meditating about this peace offering. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் சமாதான பலியாய், முதலாவது இயேசு சமாதான பலியாய் மாறினார், நாமும் அவரை போல ஒரு சமாதான பலியாக மாற வேண்டும். Firstly, to be caught up in the secret coming of Lord Jesus Christ, Lord Jesus became the first offering of peace, and then we also have to become as peace offering. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சமாதான பலியாக மாறினாரோ, As Lord Jesus Christ became the peace offering, அந்த பலியை தினந்தோறும் தியானித்து meditating that sacrifice every day, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் நாமும் சமாதான பலியாக மாற வேண்டும். each one of us in our personal life we also have to become a peace offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதலாவது சமாதானம் என்று சொல்லும்போது நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சமாதானம் முக்கியம் என்பதை பார்த்தோம். Firstly, we saw that peace is very inevitable to be caught up in the secret coming of the Lord. 2 பேதுருல நாம் வாசிக்கும்போது, When we read in 2 Peter 3ஆம் அதிகாரம் chapter 3 14ஆம் வசனம், verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Wherefore, beloved, seeing that ye look for such things, be diligent that ye may be found of him in peace, without spot and blameless. சமாதானத்தோடு அப்படி சந்நிதியிலே காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். We need to be diligent to be found in his presence in peace.
கரையற்றவர்களாய் இருக்க வேண்டும், அவர் வரும்போது கரையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, as much as it is important that we be without spot when he appears, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, as much as it is important that we may be holy, பிழையில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, as it is so important that we be blameless, பூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, as it is important that we be perfect, அதுபோல சமாதானம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். even so we have to be in peace. இந்த சமாதானத்தை நாம் பல விதங்களிலே பார்க்கிறோம். We see this peace in various manner. முதலாவதாக தேவனோடு நாம் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Firstly, we need to be in peace with the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவனோடு சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக எந்த நஷ்டத்தையும் நாம் சகித்து கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். To have peace with the Lord, we should be ready to make a sacrifice, to lose anything or to endure anything as loss. நாம் கடந்த நாட்களிலே தேவனோடு சமாதானத்தை காத்துக்கொள்வது எப்படி என்பதை நாம் சில காரியங்களை தியானித்தோம். In the past days we meditated as to how we have to preserve our peace with the Lord. இன்னும் அதிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை வருடக்கணக்காக நாம் தியானிக்கலாம். Yet there are so many things that found in it. We can meditate for years together. ஆனால் நான் இன்றைய தினத்திலே அடுத்த சமாதானத்துக்கு கடந்து போகிறோம். The next step of peace I would proceed. அந்த அடுத்தபடியாக நாம் யாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும்? Nextly, with whom should we be in peace? அதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக Before we meditate that, ஒரு முறை கூட தேவனோடு நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால், if once again we have to preserve our peace with the Lord, நாம் கடைசியாக பார்த்தது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். lastly we saw that he that has his firm mind upon you, உம்மையே நம்பி இருக்கிறபடியால், because he trusteth in thee. அப்ப தேவன் நமக்கு பூரண சமாதானத்தை எப்போது கொடுக்கிறார்? When does the Lord give us a perfect peace? நாம் அவரோடு சமாதானத்தை காத்து கொள்ளும் போதும் அவரோடு சமாதானமாய் இருக்க வாஞ்சிக்கும் போதுதான் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive this experience when we keep our peace with the Lord, also when we desire to be in peace with the Lord. தேவன் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டுமானால், If the Lord has to keep us in perfect peace, நாம் அவரோடு பூரண சமாதானத்தோடு இருப்பதாக அது அர்த்தம். it means that we too should be in perfect peace with the Lord. தம்மோடு பூரண சமாதானத்தோடு இருக்கிற ஒரு மனிதனைத்தான் தேவன் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள முடியும். A man who has a perfect peace with the Lord, only such can be preserved with perfect peace with the Lord. இப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை வந்துவிட்டால் சமாதானம் நஷ்டப்பட்டு போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Now if there is a division between us and God, now understand that there is a loss of peace between us and God. தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை வந்துவிட்டது. There is a division between us and God. தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் நஷ்டப்பட்டு விட்டது. The loss between us is the peace between us and God. அப்படிப்பட்டவர்களை அவர் எப்படி பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள முடியும்? How can the Lord preserve such people in perfect peace? எனக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருக்கும்போது, when there is a division between me and God, என்னை எப்படி தேவன் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள முடியும்? how can the Lord preserve me in perfect peace? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே தான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். Therefore it is written, as he that has his mind stayed upon him. வாசிங்க ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்ற அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தின் ஆழத்துக்கு இறங்கும்போது, when we get into the depth of the verse which says whose mind is stayed on thee, தேவனோடு யார் சமாதானத்தை காத்துக்கொள்கிறார்களோ, those who keep their peace with the Lord, அவர்கள்தான் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் இருக்க முடியும். only such can have their mind stayed upon the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், he that has his mind stayed upon thee, உம்மையே நம்பி இருக்கிறபடியால், because he trusteth in thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இந்த ரெண்டு அனுபவங்களை நாம் நம்முடைய ஜீவியத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். Therefore we need to preserve both these experiences in our life. முதலாவது நாம் தேவனை உறுதியாய் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Firstly we should have our mind stayed upon the Lord, or hold the Lord in firm. அதைத்தான் நாம் ரோமர்ல விதமாய் படிக்கிறோம். That is what we read in Romans. எந்த ஒரு காரியங்களும் தேவனை நம்மை விட்டு பிரிக்க கூடாது. None of the matters should separate us and God. ரோமர் 8ஆம் அதிகாரம் in Romans chapter 8 36 ல இருந்து 39 36 to 39.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? As it is written, for thy sake we are killed all the day long, we are accounted as sheep for the slaughter. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. For I am persuaded that neither death nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. இங்கே இந்த வேத பகுதியில் தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய பல வல்லமைகளை இங்கே பார்க்கிறோம். Here in this verse we see that various powers that can separate us from the love of Christ. ஆனா இங்கே தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார், இவை ஒன்றும் தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. But the man of God Paul says none of this can separate me from the love of Christ. ஆனால் பொதுவாக நாம் பார்க்கும்போது But commonly when we see, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தனித்தனியாக எடுத்து தியானித்தால், if we take each one of it separately and meditate, இவைகள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. these are the ones that can separate us from the Lord. இப்போ இதுல முதல் காரியம் உபத்திரவத்தை எடுத்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றாய் தியானிக்க நமக்கு சமயம் இல்லை. We don't have time to meditate each one by one. நான் இன்றைக்கு இதை முடிக்க விரும்புகிறேன். I want to finish this. அப்ப முதலாவது உபத்திரவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Firstly, let's take tribulation. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமான உபத்திரவங்கள் வரும்போது தேவனுக்கும் அவனுக்கும் இடையில பிரிவினை உண்டாகிறது. In a man's life, when there's much tribulation, there would be a division between him and God. நான் மறுபடியும் சொல்றேன், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. Once again I tell you, please understand clearly. இந்த 36 இருந்து 39 வரை சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும், each thing that is spoken from verse 36 to 39, ஒரு பெரிய வல்லமையாய் இருக்கிறது. they are great powers. அது ஒரு தேவனுடைய பிள்ளையையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது. These are powers that can separate a child of God and the Lord. ஆனா பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும்போது, But when Saint Paul tells out of his own experience, இதெல்லாம் என் ஜீவியத்தில் வந்தாலும் இது என்னை பிரிக்காது என்று சொல்கிறார். தேவனை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்கிறார். he says that when all these things come in my life, but it will not separate me from the Lord. ஆனா பொதுவாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், Commonly when we take all of our lives, அல்லது வேதத்தில் வேறு சிலருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், or in the scriptures we take the lives of the others, இவைகள் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரித்திருக்கிறது. these things have separated a man from the Lord. முதலாவது உபத்திரவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Firstly, let's take tribulation. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில் அதிகமான உபத்திரவங்களை அவர்கள் சந்திக்கும் போது, In a man's life or in a family, if they meet a lot of tribulation, மொத்த குடும்பமும் அதிகமான உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். now let's consider that the entire family, they meet a lot of tribulation. அந்த உபத்திரவத்தில் அவர்கள் இருதயம் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறது. In that tribulation, their hearts is separated from the Lord. இதற்கு உதாரணமாக நான் யோபின் குடும்பத்தையே உங்களுக்கு சொல்லுகிறேன். For example, I tell you the family of Job. ஏன்னா இந்த வேதபாட கூட்டத்தில் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யோபின் குடும்பத்தை ஒவ்வொரு கோணத்தில் சிந்திக்கிறோம். In this Bible study, we've been meditating about the family of Job in different angles. இந்த யோபின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே நாளில் பல்வேறு விதமான உபத்திரவங்கள். When we consider the family of Job, in one day they met so many tribulation. அந்த உபத்திரவத்தில், In that tribulation, முதல்ல பலவிதமான உபத்திரவங்கள் வந்தபோது, firstly when they had a lot of tribulation, யோபுடைய இருதயம் தேவனை விட்டு பிரியவில்லை. the heart of Job did not separate from the Lord. யோபு என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What Job says that the Lord gave, the Lord took it away, and glory be to the Lord. ஆனால் அந்த முதல் வந்த உபத்திரவத்தில் யோபு தேவன் இந்த ரெண்டு பேருடைய உறவு பிரியவில்லை. In the first tribulation that came, the relationship between Job and God was not separated. அல்லது தேவன் மேல் வைத்த அந்த அன்பு, தேவன் மேல் வைத்த அந்த சமாதானம், அந்த ஐக்கியம், அது பிரியவில்லை. The love, the peace and the relationship between him and God was not divided. ஆனால் அதே வேளையில் At the same time, அதே உபத்திரவம்
Same tribulation. யோபுடைய மனைவியை பிரித்து விட்டது. It separated the wife of Job. ஒரே குடும்பம் தான், Same family, கணவன் மனைவி. husband and wife. இழப்பு கணவனுக்கு மட்டுமல்ல, The loss is not only for the husband. பிள்ளைகள் ஒரே நாள்ல பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனாங்க. One day all the children died. அதுல கணவன் மட்டும் பாதிக்கப்படல. The husband alone is not affected. யோபுக்கு மட்டும் அவங்க பிள்ளைகள் இல்ல. They were not children only to Job. யோபுடைய மனைவிக்கு அவங்க பிள்ளைகள் தானே. They were not the children to his wife also. அடுத்து ஆஸ்திகள் எல்லாம் இழந்து போறான். Next he lost all his possessions. அது யோபுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. It does not affect only Job. அது யோபுடைய மனைவியும் பாதிக்கப்படுகிறார். Even the wife of Job was affected. அப்ப முதல்ல அந்த உபத்திரவத்துல The first tribulation that came, யோபுடைய இருதயம் தேவனை விட்டு பிரியவில்லை. Heart of Job was not divided or separated from the Lord. ஆனா அதே வேளையில At the same time, அவனுடைய மனைவியின் இருதயம் தேவனை விட்டு பிரிந்து விட்டது. the heart of his wife, it got separated from the Lord. அப்ப அந்த உபத்திரவம் யோபுடைய மனைவியை தேவனை விட்டு பிரித்து விட்டது. That tribulation separated the wife of Job from the Lord. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகவே தான் அவர் சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று புருஷனை பார்த்து சொல்லுகிறார். That is why she looks at her husband and she says, you curse God and die. யோபு 2:9. Job 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். Then said his wife unto him, dost thou still retain thine integrity? Curse God and die. பாருங்க என்ன சொல்றா, தேவனை தூசிக்க சொல்றா. She tells to curse God. இப்படி ஒரு தேவனே நமக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டாள். She told that we don't need a God like this. அந்த தேவனை தூசித்து விடு என்று சொல்லுகிறாள். She tells you blaspheme or you curse that God. தேவனை தூசித்து செத்து போ என்று சொல்லுகிறாள். She says curse God and die. மனைவி கணவனை பார்த்து சொல்லுகிறாள், நீ செத்து போ என்று சொல்லுகிறாள். The wife looks unto the husband and she says you die. காரணம் உபத்திரவம். Reason tribulation. ஒரே குடும்பம் தான், கணவன் மனைவி. Same family, husband and wife. ஒரே உபத்திரவத்தை தான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. Same tribulation, both of them meet. ஆனா யோபு அந்த உபத்திரவத்துல தேவனை விட்டு அவன் இருதயம் பிரியல. In that tribulation, heart of Job was not divided from the Lord. மனைவியின் இருதயம் பிரிந்து விட்டது. But the heart of his wife got separated. பிரிந்தது மாத்திரமல்ல, தேவனை தூசிக்கும்படி சொல்லுகிறார். Not only she got separated, but she says to curse God. இது போல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் Even so in each one of our lives, ஒவ்வொரு விதமான உபத்திரவங்களை நாம் சந்திக்கும் போது, when we meet each tribulation, சில உபத்திரவங்கள்ல நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கலாம். some tribulation we may be faithful. சில பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம்னு சொல்றார். Saint Paul says that we glorify or we magnify in these tribulations. எங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் நாங்கள் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறோம். He says that we glorify all the tribulation that comes in our life. அப்ப உபத்திரவத்துல நிலைத்திருக்கிறது ஒரு அனுபவம். It is one experience where we are steadfast in these tribulations. உபத்திரவத்துல சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறது விசேஷமான அனுபவம். Another excellent experience is that we glorify in those tribulation. ஆனா உபத்திரவங்கள்ல தேவனை மறுதலிப்பது, எதிர்த்து நிற்பது, தூசிப்பது, அது பரிதாபமான நிலவரம். To resist God, to curse God and to blaspheme God is an opposite or a contrary experience. இது யோபுடைய மனைவியின் நிலவரம். This is the state of Job's wife. உபத்திரவம் யோபுடைய மனைவியை தேவனை விட்டு பிரித்து விட்டது. Tribulation separated Job's wife from the Lord. இனி யோபை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's consider Job. இரண்டாவது வேறு விதமான ஒரு உபத்திரம் வந்தது. Secondly, he had a different kind of a tribulation. முதல்ல வந்த உபத்திரம் அது வேறொரு கோணத்தில் வந்தது, வேறொரு விதத்தில் வந்தது. First tribulation came in a different way, in a different angle. சாத்தான் போய் மறுபடியும் ஆண்டவர்ட்ட சொல்றான். Satan once again goes unto the Lord. முதல் சோதனையில அவன் ஜெயிச்சிட்டான். He overcame in the first tribulation. இரண்டாவது ஒரு சோதனை கொடுப்போம். Let's give another trial. நீர் உன்னுடைய கையை நீட்டி அவனுடைய மாம்சத்தை எலும்பையும் தொடும். He says that you touch his skin and his flesh. அதாவது அவனுடைய ஆரோக்கியத்தை தொடும். Or he says you touch his health. அவனுடைய சரீரத்துல வியாதியை கொடும். Bring sickness in his body. நான் வியாதியை நான் கொடுக்கிறேன், I will give sickness. நீங்க எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கன்னு பிசாசு தேவன்கிட்ட கேட்டான். The devil is asking permission that to the Lord, saying you only permit me. தேவன் அனுமதி கொடுத்தார். God permitted. அப்ப இரண்டாவது யோபுக்கு வந்த உபத்திரம் வேறொரு கோணத்தில் இருந்தது. Second tribulation that came unto Job was in a different angle. அது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களாக இருந்தது. From head to foot he had terrible sores. அதுல பயங்கர வேதனையை அவன் அனுபவிக்கக்கூடியவனாய் மாறினான். He was suffering terribly from that. அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில், at the same time when he was going through all these pain, அவனுடைய சிநேகிதர்கள் அவனை இன்னும் தங்களுடைய வார்த்தைகளால்
உபத்திரவப்படுத்தினார்கள். His friends came and with their words they were torturing more. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த உபத்திரவத்துல யோபு தேவனை விட்டு பிரிந்து விட்டான். In this tribulation Job got separated from the Lord. முதல்ல அவன் பிள்ளைகளை எல்லாம் இழந்தான், அது ஒரு உபத்திரவம். He lost all his children and that is a part of tribulation. எல்லா மிருக ஜீவன்களை இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான். He lost his all animals and also his wealth. ஆனாலும் தேவனை விட்டு அவன் இருதயம் பிரியவில்லை. Yet his heart was not separated from the Lord. அந்த உபத்திரவம் தேவனை விட்டு இவனை பிரிக்கவில்லை. That tribulation could not separate him from the Lord. ஆனா இரண்டாவது வந்த உபத்திரவம், The second tribulation that came, அது அவனுடைய சரீரத்திலே வந்தது. it came in his body. அந்த வேதனையை அவன் ஒருவனாய் அனுபவித்தான். Alone he took all that pain. அந்த வேதனை வேற யாரோடய அவனால் பங்கிட முடியாது. He could not share his pain with anyone. அடிக்கடி நான் சொல்வது போல, As I often tell, ஒரு மனிதனுடைய சரீரத்துல வியாதி வருமானால், when sickness comes in a man's body, குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த மனிதனை நேசிக்கிறவர்கள் என்ன செய்யலாம்? அவனுக்கு பணிவிடை செய்யலாம். those in the family who love him, they can do service unto him. சமைச்சு கொடுக்கலாம். They can cook and give. அந்த வியாதி நேரத்துல தேவையான ஆகாரத்தை சமைச்சு கொடுக்கலாம். At the time of sickness they can cook the required food unto him. அவங்கள வேற ஏதாவது எழும்பி நடமாடுறதுக்கு கைப்பிடித்து உதவி செய்யலாம். They can hold their hand, his hand, and they may help him to walk. அவங்களுடைய துணிகளை துவைத்து கொடுக்கலாம். They can wash their clothes. இப்படி பல பணிவிடைகளை அவங்களுக்கு செய்யலாம். They can do various service to them. ஆனா வியாதி நேரத்துல ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய உபத்திரவம் இருக்கிறது. There is a tribulation that a person goes through in the sickness. அந்த வேதனையின் கொடூரம் இருக்கிறது. The terribleness of that sickness, அதை வேற எந்த நபரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. no man can share it. நீங்க ஒரு 2 மணி நேரம் வேதனைப்படுங்க, You take 2 hours of my pain, இல்ல காலையில இருந்து மதியம் வரைக்கும் நீங்க வேதனைப்படுங்க. or from morning till afternoon you take my pain. மதியத்துக்கு மேல நான் வேதனைப்படுறேன். After the afternoon I will take this pain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்படி Lord. பகிர்ந்து கொள்ள முடியாது. They cannot share like this. அப்ப அந்த வேதனையை, அந்த உபத்திரத்தை ஒருவன் தான் சகிக்க முடியும். That pain, that agony, only one person have to go through. ஆனா அதே வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார். There is a person who can share that pain. தேவன் பகிர்ந்து கொள்ளலாம். The Lord can share it. ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால், If a man is with the Lord, அந்த வேதனையை தேவன் பகிர்ந்து கொள்வார். the Lord shares that pain. அதை ஏசாயா 63 In Isaiah 63 9 verse 9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். In all their affliction he was afflicted, and the angel of his presence saved them. In his love and in his pity he redeemed them, and he bare them and carried them all the days of old. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்க என்ன பார்க்கிறோம்? What do we see here? அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார். He was afflicted in all their afflictions. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 25 அதிகாரத்துல, That is why Jesus says in Matthew chapter 25, நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. when I was sick you did not come and visit me. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீர் எப்போது வியாதியா இருந்தீங்க? They ask him, Lord, when were you sick? அப்ப இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்யாது இருந்தீங்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். He says that inasmuch ye have not done to any of the least, that ye have not done unto me. அப்ப நம்மில் ஒருவர் வியாதிப்படும்போது, When one of us are sick, நம்மில் ஒருவர் பலவீனப்படும்போது, when one among us is weak, இயேசுவும் வியாதிப்படுகிறார், இயேசுவும் பலவீனப்படுகிறார். Jesus also becomes sick and he becomes weak. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த யோபுடைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து வரும்போது, When we come into the life of Job, இந்த உபத்திரவத்துல in this tribulation, அவன் இருதயம் தேவனை விட்டு பிரிந்தது. his heart got divided from the Lord. அதை தேவனே சொல்வதை நாம் பார்க்கிறோம். We see that the Lord himself tells about it. யோபின் புத்தகம் 40 அதிகாரம் 8 வசனம். In Job chapter 40 verse 8. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படி என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? Wilt thou also disannul my judgment? Wilt thou condemn me, that thou mayest be righteous? இன்னும் சொல்ல போனா, நீங்க 38 அதிகாரம் நினைக்கிறேன், அங்கிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பிரிவினை வந்து விட்டது. Now when we read from chapter 38, we see that there's a big division between him and God. 38 அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நேரடியாக யோபினிடத்திலே கேள்விகளை கேட்கிறார். From chapter 38 we see that God directly asks him certain questions. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க தியானித்து பாருங்க. You try to meditate that entire chapter. அதுல எத்தனையோ
அறிவியல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. There are so many things pertaining to science. இன்றைக்குள்ள விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. It pertains to the present researchers. இன்னும் சொல்ல போனா விஞ்ஞானத்துக்கு கூட பதில் கிடைக்காத காரியங்கள் அதில் இருக்கிறது. Even so, we see that there's so many science that has no answer for it. சமுத்திரத்தை பற்றிய கேள்வியை கேட்கிறார். He asks questions about sea. பூமியுடைய அஸ்திவாரத்தை பற்றி கேள்வி கேட்கிறார். He asks questions about the foundation of the earth. இந்த அதிகாரமும் தொடர்ந்து பல அதிகாரத்திலையும் பல கேள்விகளை கேட்கிறார். From this chapter and the next chapter we see that God asks various questions. மிருகங்களை பற்றி கேட்கிறார். He asks us about பறவைகளை பற்றி கேட்கிறார். About the fowls. இப்படி பல கேள்விகளை கேட்கிறார். God asks a lot of questions. வானத்தில் உள்ள அந்த நட்சத்திரங்களை பற்றியும் பிளானட்ஸ் இருக்குல்லையா அதை பற்றியும் கேள்வி கேட்கிறார். The Lord asks questions about the stars and planets. உதாரணமாக 32 வசனம் வாசிங்க, 33 வசனம் வாசிங்க. 32 33. Job 38 32 33. ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகை நீ திட்டம் பண்ணுவாயோ. Canst thou bring forth Mazroth in his season, or canst thou guide Arcturus with his sons? Knowest thou the ordinances of heaven? Canst thou set the dominion therefore in the earth? இந்த அதிகாரம் முழுதும் பாத்தீங்கன்னா மலை துளிகளை பற்றி கேட்கிறார், பனித்துளிகளை பற்றி கேட்கிறார். In this entire chapter he speaks about the dew. 28 வசனம். Verse 28. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? Hath the rain a father, or who hath begotten the drops of dew? 16 வசனத்தில் சமுத்திரத்தின் அடி ஆழங்களை பற்றி பேசுகிறார். In verse 16 he speaks about the depth of the sea. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? Hast thou entered into the springs of the sea, or hast thou walked in the search of the depth? 4-5 வசனங்களை வாசிக்கும் போது பூமியுடைய படைப்பை பற்றி கேட்கிறார். Verses 4 and 5 he speaks about the creation of the earth. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. Where wast thou when I laid the foundations of the earth? Declare if thou hast understanding. Who hath laid the measures therefore? If thou knowest, or who hath stretched the line upon it? 41 அதிகாரம் முதல் வசனத்தில் லிவியாதானை பற்றி கேட்கிறார். In chapter 41 verse 1 he asks a question about Leviathan. 38 அதிகாரத்திலும் 39 அதிகாரத்திலும் பல மிருகங்களை பற்றி கேட்கிறார். Chapter 38 and 39 he asks questions about many animals. குருவியை பற்றி கேட்கிறார். Asks about sparrow. தீக்குருவியை பற்றி கேட்கிறார். He asks about the ostrich. மான்களை பற்றி கேட்கிறார். About deer. சிங்கத்தை பற்றி கேட்கிறார். About lion. குதிரைகளை பற்றி கேட்கிறார். About horses. இப்படி பல கேள்விகளை அவர் கேட்கிறார். வெட்டுக்கிளியை பற்றி கேட்கிறார். He asks about locusts. பல காரியங்களை அவர் கேள்வி கேட்கிறார். God asks questions about various things. காரணம் யோபு தேவனை விட்டு பிரிந்து விட்டான். Because Job was separated from the Lord. அது அவனை பிரித்தது யார்? Who separated him? அதான் உபத்திரவம். It was tribulation. அப்ப அவனுடைய சரீரத்தில் அவன் வியாதிப்பட்டு அவனுடைய சரீரமானது அதான் நீங்க பாத்தீங்கன்னா தோல் முதலானைகள் அழுக ஆரம்பித்து விட்டது. When we see the sickness that he had in his body, his skin started decaying. இப்படிலாம் பல பாதைகள் வழியாக போனபோது When he went through such kind of paths, அவன் அந்த உபத்திரவம் தேவனை விட்டு அவனை பிரித்து விட்டது. this tribulation divided him from the Lord. அதை பிரித்து விட்டது என்பதற்கு அடையாளம் தான் கர்த்தர் இந்த 38 அதிகாரத்திலிருந்து சில அதிகாரங்களாக பல கேள்விகளை கேட்கிறார். For the Lord to show that he was separated from the Lord, from chapter 38, from various chapters, the Lord asks him different questions. நீங்க இந்த கர்த்தர் கேட்கிற கேள்விகளை மட்டும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். Now when we read about the questions which God asks, our hearts will start burning. To that extent it is. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப முதல் காரியம் உபத்திரவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. First thing we see that tribulation separates a man from the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போ இதே பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். Now let's consider the life of Saint Paul. பவுல் சொல்றாரு இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ எந்த வழியும் பிரிக்க முடியாதுன்னு தானே சொல்றாரு. Saint Paul says that none of these powers can separate me from the love of Christ. இதே பவுலுடைய வாழ்க்கையில துவக்க காலகட்டத்துல
அந்த உபத்திரவம் தேவனை விட்டு இவரை பிரித்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். We've already meditated that in the initial stage of his life, these tribulations separated him from the Lord. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. He says, bonds are kept for me. நான் இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். Not only to be bound but also to die, I am ready. இப்படி சொல்லித்தான் அவர் போறாரு. Saying like this only he departs. அவருடைய துவக்க காலத்துல. In his beginning days. ஆனா நடந்தது என்ன? But what happened? 22ஆம் அதிகாரத்துல in chapter 22, ஒரு சவுக்கினால் வாரினால் அவரை அழுந்த கட்டும்போது, when they tied him with a rope, அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் ஒரு ரோமன் என்று சொல்லிவிட்டார். He said that I am a Roman. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லவில்லை. He did not say that I am a child of God. ஆவியானவர் சொல்லித்தான் அனுப்பினார், என் நாமத்துக்காக நீ பாடுபட வேண்டும். The Spirit of the Lord warned him and sent him that he has to suffer for his name. அதான் உபத்திரவம் வருது, கட்டுகளும் உபத்திரவங்களும். But there will be bonds and tribulation. கட்டுகளும் அப்போஸ்தலர் 20:23. Acts 20:23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். Save that the Holy Ghost witnesseth in every city, saying that bonds and afflictions abide me. But none of these things move me, neither count I my life dear unto myself, so that I might finish my course with joy, and the ministry which I have received of the Lord Jesus, to testify the gospel of the grace of God. அப்ப உபத்திரம் வந்தபோது என்ன செய்தார்? When tribulation came, what did he do? 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நான் ரோமன் என்று சொல்லிவிட்டார். In chapter 22-25 he says I am a Roman. 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல 23 verse 2 and 3, தேவன் உம்மை அடிப்பார். the Lord will smite thee. தன்னை அடித்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், அடிக்க கட்டளையிட்டவங்களை பார்த்து. Now looking at those who had commanded to smite him, he says, தேவன் உம்மை அடிப்பார் என்று he சொல்லுகிறார். says God shall smite thee. 6ஆம் வசனத்துல Verse 6, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று he சொல்லுகிறார். says I am a Pharisee and a son of a Pharisee. அப்ப தேவனை விட்டு, தேவனுடைய பிரமாணத்தை விட்டு இவர் பிரிந்து விட்டார். From the Lord and from the law of the Lord he got divided. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 1 கொரிந்தியர்ல நாம் படிக்கிறோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே, தேவனை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் சொல்ல போனா ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே, after taking water baptism we are all children of God. ரோமன், பரிசேயன், பரிசேயனுடைய மகன், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. We cannot say that I am a Roman or a son of Pharisee. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல Galatians chapter 3 27-28 verse 27-28. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். For as many of you as have been baptized into Christ have put on Christ. There is neither Jew nor Greek, there is neither bond nor free, there is neither male nor female, for ye are all one in Christ Jesus. பாருங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அதுபோல ரோமன் என்றும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை. There is no caste which says no Jew nor Greek nor Roman. எந்த தேசத்துக்குரியவர்களும் இல்லை. We don't belong to any place. எந்த பாஷைக்குரியவர்களும் இல்லை. We don't belong to any language. சிலர் அவங்கவங்க பாஷையை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். Some of them they will speak high about their language. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தமிழ்நாட்டில் சிலரை பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. When we see some people from Tamil Nadu, they will go on talking about Tamil. அதுபோல கர்நாடகாவில் சிலரை பார்த்தீங்கன்னா சிலர் மட்டும்தான் கன்னடம் அது அந்த தங்களுடைய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். When we see some of them in Karnataka, they try to magnify Kannada. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இப்படி ஒரு குறிக்கப்பட்ட தேசத்துக்கோ குறிக்கப்பட்ட பாஷைக்கோ ஒரு மனிதன் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவனை விட்டு அவன் பிரிந்து விட்டான். A man who gives more importance to a particular place or a language is divided or separated from the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோல தான் தனக்கு ஒரு உபத்திரம் வந்தபோது பவுல் என்ன எடுத்து யூஸ் பண்றாரு? நான் ஒரு ரோமன். Even so, when a tribulation came unto Paul, he uses this statement saying that he is a Roman. அதுபோல நீங்க அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்துல அங்க நிறைய பேர் ஒரு கூட்டம் பரிசேயர் சதுசேயர் என்பதை பார்த்த பிற்பாடு, now in Acts we see that when he saw a group of people were
Sadducees and Pharisees. அப்பதான் சொல்றாரு நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன்றார். Then he says that I am a Pharisee and a son of a Pharisee. உடனே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பவுலை விட்டுட்டாங்க. Everyone left Paul. முதல்ல ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து பவுல் அடிக்கிறதுக்கு இருந்தாங்க. A two group came to beat Paul. இப்ப பவுல் இப்படி தந்திரமாக செய்த பிற்பாடு When Paul did such subtly, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. now both of them they started fighting. இவன் நம்மாளு, He is our man. பரிசேயர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? What did the Pharisees do? இவர் தானே ஒரு பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமா இருக்கிறேன் என்று சொன்னபோது, Because when he said that he is a Pharisee and a son of a Pharisee, இது நம்மாளு, he belongs to us. அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பரிசேயரும் சதுசேயர்களுடைய சண்டை வந்துருது. Now there was a division or a problem between the Pharisees and Sadducees. அப்படி கலகத்தை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறார். Now he was causing a confusion between both of them and he was very happy. இதுதான் அவருடைய துவக்கம். This was his beginning. அதே பவுல் பின்னாட்கள் என்ன சொல்றார்? Same Paul in his latter days, what does he say? அதுதான் நாம் ரோமர்ல வாசித்தபடி உபத்திரவம் என்ன செய்யாது, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு அல்லது தேவனை விட்டு பிரிக்காது. Now in Romans chapter 8 as we read, he says tribulation will not separate me from the love of Christ. ஆனா துவக்கத்துல பிரித்தது. But initially it separated him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இனி இப்படி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நம்ம வேதத்து ஆழத்துல இறங்கி போனா பல மனிதர்களுடைய வாழ்க்கையில எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். When we get into the depth of the scriptures, we can take many men of God as examples. உதாரணமாக 28ஆம் வசனத்துல Verse 28. நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயம் உபத்திரவம் 1, First one is tribulation. வியாகுலம் 2, Second was distress. மூன்றாவது துன்பம், Thirdly is persecution. நான்காவது பசி, Fourth one is famine. ஐந்தாவது நிர்வாணம். Fifth one is nakedness. பசி என்பதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? What example can you give for hunger or famine? அதான் தேசத்துல பஞ்சம் வந்தபோது When there was a famine in the land, தேவ சித்தத்தை மீறி trespassing the will of God, தேவ சித்தத்தை பகுத்தறியாம, not discerning the will of God, அந்த பசியின் கொடுமை தாங்காம, because not able to bear the torture of hunger, என்ன செஞ்சாங்க? what did they do? நகோமியும் அவளுடைய குடும்பமும் மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. Naomi and her family went to the land of Moab. பசி பாருங்க தேவனை விட்டு பிரித்து விட்டது, தேவ சித்தத்தை விட்டு பிரித்து விட்டது. Now famine or hunger separated them from the Lord and from the will of God. இதுல இன்னும் ஒரு காரியம் இருக்குது. There's another thing in this. இன்னும் பயங்கரமா விஷயங்கள் இருக்குது. There's a more great things in this. ஒரு ஸ்திரீ சொல்றா ராஜா கிட்ட. One woman comes and tells the king, பசி நேரத்துல ஒரு கொடிய பஞ்சத்துல, when there was a terrible famine, அந்த ஸ்திரீ என்ன செய்றா? தன்னுடைய பசியை போக்குறதுக்காக தான் பிள்ளையவே சமைச்சு சாப்பிட்டா. That woman to escape that hunger, satiate her hunger, she cooked her own son and ate. ரெண்டு தாய் ஒப்பந்தம் பண்றாங்க. Now two women they make an agreement. பயங்கர பஞ்சம். There was a terrible famine. பசி. Hunger. அப்ப பசி நேரத்துல இப்ப நம்ம ஒரு கொலை செஞ்சோம்னா, ஒரு மனிதன் கொலை செய்யறான்னா அவன் தேவனை விட்டு பிரிந்து விடுறான். பொதுவாக ஒரு மனிதன் ஒருத்தனை கொலை செஞ்சால், normally in a common stuff, when a person murders, then that separates them from God. கொலை செய்யும் போது தேவனை விட்டு பிரிந்து விடுகிறோம். When you murder, then you separate from God. ஒரு கொலை செய்த மனிதன் தேவனோடு ஒன்றாக இருக்க முடியாது. A man who murders, he cannot be together with the Lord. ஆகவே தான் நாம் வேதத்துல படித்தோம், உங்கள் அக்கிரமமே தேவனுக்கும் உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குறதுன்னு படித்தோம். We read that your iniquities only separate you from you and from the Lord. அப்ப கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய வார்த்தை பிரமாணம். It is the law of the Lord that thou shalt not kill. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் தேவன். Word of God is God. அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறும்போது தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாகி விடுகிறது. When you transgress the word of God, there is a division between us and God. அப்ப இங்க ரெண்டு ஸ்திரீகளை பாருங்க. We see two women here. ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. They make an agreement. இன்றைக்கு என் பிள்ளையை சமைச்சு சாப்பிடலாம். Today we will cook our child. நாளைக்கு உன் பிள்ளையை சமைச்சு சாப்பிடலாம். Tomorrow we will cook your child. வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 28 வசனம். 2 Kings 6:28. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். And the king said unto her, What aileth thee? And she answered, This woman said unto me, Give thy son, that we may eat him today, and we will eat my son tomorrow. So we boiled my son and did eat him. And I said unto her on the next day, Give thy son, that we may eat him. And she hath hid her son. பாருங்க பசியின் கொடுமையை பாருங்க.
See the torture of hunger. இந்த பசி என்ன செய்தது? What does this hunger do? ஒரு தாய் தான் பிள்ளைய, ரெண்டு தாய் சேர்ந்து பேசுறாங்க, இன்னைக்கு என் பிள்ளைய சாப்பிடுவோம், நாளைக்கு உன் பிள்ளைய சாப்பிடுவோம். The two mothers, they speak saying, today we will eat your son, tomorrow we will eat my son. உடனே இந்த தாயை பார்க்கும்போது ஐயோ என்ன கொடூரமான தாய் நம்ம யோசிப்போம். When we see the mother, we think that what kind of a terrible woman. யோசிக்கிறீங்களா? இவெல்லாம் ஒரு தாயா? Will she be a mother? தாயல்ல பேய்னு சொல்லுவோம். We will say not a mother but a devil. நான் பிராக்டிக்கலா பார்த்தா இங்க உள்ள தாய்மார் எல்லாரும் நீங்களும் அதை தான் செய்றீங்க. Practically when we see the mothers here, you are also doing the same thing. நீங்க உங்க பிள்ளைகளை எழுத்தின்படியா வறுத்து சாப்பிடல, பொரிச்சு சாப்பிடல. You are not frying and eating your children literally. உங்களுடைய பிள்ளைகளை உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வராம இருக்கும்போது பிள்ளையின் ஆத்துமாவை கொலை செய்கிறீர்கள். When you not give them importance to the spiritual things but importance to the things of the world and not bring them to the presence of God, you are destroying their soul. நம்ம பிள்ளை நல்ல படிப்பு படித்து நல்ல வேலை பார்த்து நல்ல சம்பாதித்து தர வேண்டும். Your child has to study well and find a good job and earn well. வேலைக்கு போவது பாவம் அல்ல. It is not wrong or sin to go to work. படிப்பது பாவம் அல்ல. It is not a sin to even study. தேவன் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. God did not say no to it. அதெல்லாம் தேவைதான். All of it is required. ஆனால் Yet இயேசு சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். Jesus says that what belongs to Caesar, give it to Caesar, what belongs to the Lord, give it to the Lord. உதாரணமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அவங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. Now for example, Tuesday from morning 8 o'clock, if they have to go to school and college, they finish their school and college by the evening. நீ ஸ்கூலுக்கு போகாம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம செவ்வாய்க்கிழமை காலைல உபவாசத்துக்கு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றதில்ல, நாங்களும் சொல்றதில்ல. We don't say, not the Lord says that Tuesday morning don't go to school but come for fasting prayer. அப்ப பகல்ல வேலைக்கு போகிறார்கள். In the daytime they go to work. பகல்ல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறாங்க. Daytime they go to schools and colleges. அப்ப தினந்தோறும் 10 மணி நேரத்துக்கு மேல அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. Every day 10 hours they spend their time there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வீட்டுக்கு வந்த பிற்பாடு After they come home, வாரத்துல அதான் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதான் வாரத்துல ஒரு 2 மணி நேரம், 2 ஒரு hours, நாளைக்கு 2 மணி நேரம், 2 hours in a day. அது எல்லா நாளும் கிடையாது. Not all every day. அந்த 2 மணி நேரத்துல எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்? Those 2 hours, how many of us bring our children to the presence of God? ஏன்னா இதுதான் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது. Because it is this that perfects a man. இன்னும் சொல்ல போனா நம்முடைய சத்தியத்தில், நம்முடைய சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்க்கலாம் வேத பாட கூட்டம் மிக மிக முக்கியம். In our church we see that more than the Sunday service, our Bible studies are very important. அதுபோல காத்திருப்பு கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Even so, tarry meeting is very important. அபிஷேகத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்குள்ள பூரணம், மறுரூபம், உயிர்த்தெழுதல் எல்லாமே. Everything happens in a man, his perfection, his transformation, everything takes place through anointing. அதுபோல உபதேசத்தை கேட்க கேட்கத்தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய முடியும். அதை தான் எல்லா சபையிலும் எழுதி போட்டிருக்காங்க, இங்கே எழுதி போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. In all churches we see that they've written this verse saying only through the doctrine that you can get perfected. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப தேவனுக்கு தான் இயேசு சொல்றாரு, உலகத்துக்கு நீ எப்படி கொடுக்கறாயோ, that's what Jesus says, however you give to the world, அதுபோல தேவனுடையதை தேவனுக்கு கொடு. therefore whatever belongs to the Lord, offer it to the Lord. தேவனுடையதை எடுத்து உலகத்துக்கு கொடுக்காத. Don't take that belongs to the Lord to the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படி பார்க்கும்போது பல பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, தேவனுடைய நேரத்தை திருடி பிள்ளைகளுடைய ஆத்மாவை கொலை செய்து அது என்ன செய்யுது, அது ஒரு சமைச்சு சாப்பிட்ற அனுபவம் தான். ஏன்னா அதை படித்தா பெரிய வேலைக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு நமக்கு கொடுப்பாங்க. Now we see that many parents, they destroy the soul of their children by making them to study and to do things with worldly stuff. அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். The time that you have to offer unto the Lord, you have to offer it to the Lord. நான் அதை தான் சொல்றேன், தினந்தோறும் 10 மணி நேரத்துக்கு மேல வேலைக்கு போறோம், தினந்தோறும் 10 மணி நேரத்துக்கு மேல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போறோம். That's what I tell you every day, more than 10 hours we go to our schools and colleges and go to work. அது எப்படி போகிறோமோ As we go like that, அதுபோல ஒரு வாரத்துல ஒரு வேத பாட கூட்டம். even so in a week we have one Bible study. அது 2 மணி நேரம், 2 hours, 6:30 ல இருந்து 8:30 வரைக்கும். 6:30 to 8:30. காத்திருப்பு கூட்டம், Tarry meeting, அது 2 மணி நேரம், 2 hours. அப்ப அதுல நம்ம பலரும் உண்மை இல்லை. Many of us are not faithful in this. அப்ப நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிள்ளையை நம்ம சமைச்சு சாப்பிடுறதாக தான் அது அர்த்தம். It means that for our requirement we cook and eat our children. ஒரு விதத்துல சொல்ல போனா ஒரு தாய் தன் பிள்ளையை கொன்றாள்.
In a way we say that the mother is killing her child. நம்ம சரீரத்தில் எழுத்தின்படியா கொல்றது இல்ல. Literally we don't do it. ஏன்னா எழுத்தின்படியா கொன்னா கொண்டு ஜெயில தூக்கி போடுறாங்க, அது வேற விஷயம். It's a different matter that if you literally kill then you will be put in jail. நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி கொல்றோம்? How do we kill our children? அவங்க ஆத்மாவை கொல்லுகிறோம். We destroy their soul. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்க பொதுவா விளங்கிக் கொள்ளணும், சரீர மரணத்தை பார்க்கலும் ஆத்ம மரணம் தான் பயங்கரமானது. What you have to clearly understand is the more than the death in the body, the death in the soul is very terrible. பொதுவாக எல்லாரும் ஜெனரலா என்ன செய்றாங்கன்னா சரீர மரணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அதை கண்டு தான் பயப்படுறாங்க. Generally they give importance to the death in the body and they are afraid of it. சரீர மரணத்தை கண்டு தான் பலரும் பயப்படுறாங்க. Many of them are afraid of the death in the body. ஆனா முக்கியமானது என்ன? What is important? ஆத்ம மரணம். Death in the soul. அது பயங்கரமானது. It is terrible. அது கொடூரமானது. It is gruesome. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது When Jesus came as a man to this world, பலத்த சத்தம் போட்டு பிதாவை நோக்கி பலத்த சத்தம் போட்டு கண்ணீர் விட்டு கதறி தனக்குள்ள ஆத்ம மரணம் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறார். with a great cry and shout he cries out and he prays that he may not have the death in the soul. எபிரேயர் 5:7 வாசிங்க. When we read in Hebrews 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with strong crying and tears unto him, that was able to save him from death, and was heard in that he feared. இது இயேசுவை பற்றிய வசனம். it's a verse about Jesus. இந்த பூமியில நம்மை போல ஒரு மனிதனாய் இயேசு ஜீவித்தபோது என்ன செய்தார்? What Jesus did when he was a man like us on this earth. பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிச்சார் தினந்தோறும். Every day he prayed when supplicated with strong crying and tears. இரவும் பகலும் ஜெபித்தார். Night and day he prayed. எதுக்காக ஜெபித்தார்? For what did he pray? இங்கே சொல்லப்பட்டிருக்கு சரீர மரணம் அல்ல. What is spoken here is not the death in the body. மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர்னா சரீர மரணத்திலிருந்து அல்ல. He was able to save from death is not from the physical death. ஏனென்றால் சரீரத்தில் மரிப்பதற்காக தான் இயேசு மனிதனாகவே வானத்தை விட்டு பூமிக்கு வந்தார். Because Jesus came as a man to have a physical death from heaven to the earth. மனுக்குலத்துக்காக விழுந்து போன மனுக்குலத்துக்காக சரீரத்தில் மரிப்பதற்காக தான் சிலுவையில் அறையப்படுவதற்காக தான் இயேசு வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். To save mankind, that Jesus came from heaven to this earth that he may have a death in his body. ஆகவே இங்கே சொல்லப்பட்டது சரீர மரணத்தை பற்றி அல்ல. What is spoken here is not the physical death. ஆத்தும மரணத்தை பற்றி. It is about the spiritual or the death in the soul. அப்ப இயேசுவே அவர் ஒரு தேவகுமாரனாய் இருந்தும் Jesus being the son of God, அவர் பிறப்புல பாவம் இல்ல. there is no sin in his birth. நம்ம எல்லாருடைய பிறப்பிலும் பாவம் இருக்கிறது. In all of our births there is sin. அவர் பிறப்புல பாவம் இல்ல. But there is no sin in his birth. அப்படி பிறந்தவரே He who was born like that, தனக்குள்ள மரணம் வந்துடக்கூடாது என்பதற்காக, that death may not come in him, தன்னுடைய ஆத்மா மரித்து விடக்கூடாது என்பதற்காக, that his soul may not be dead, பிதாவை நோக்கி looking unto the Father, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்திருப்பாரானால், if he prayed with strong crying and tears. ஆத்ம மரணம் எவ்வளவு முக்கியங்கிறதை விளங்கிக் கொள்ளுங்க. Now understand, so important is the soul, death in soul. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு தாய் எழுத்தின்படியாக தன்னுடைய பிள்ளைய சரீரத்துல கொன்றாள். எழுத்தின்படியாக கொன்றாள். Here a mother in literally she killed a child in the body. ஆனா இன்றைக்கு நம்மில் பல பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆத்மாவை கொலை செய்கிறோம். And many of us, our parents, they are killing the children in their soul. அவங்கள சரியான விதத்தில் நீங்க கூட்டத்துக்கு கொண்டு வந்து சத்தியத்தை கேட்க வச்சு எல்லா கூட்டங்களையும் பங்கெடுக்க வச்சு நீங்க வளர்த்து எடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில படிக்க போகிற இடங்கள்ல, வேலைக்கு போற இடங்கள்ல அவங்க வழி தப்பி போவதற்கோ இல்ல லவ் மேரேஜ் பண்ணுவதற்கோ இல்ல வேற ஏதாயிலும் பாவங்கள் பண்ணுவதற்கோ அதுக்கு இடம் இருக்காது. If we properly bring up our children by bringing them to the meetings and let them hear the truth in their studying place, in their working place, they will never do any love marriage or not any sin. They will never go astray.
அதாவது உலக பிரகாரமான ஆடம்பரமோ சுகபோகமோ நாகரிகமோ வேஷமோ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை விட்டு பிரிக்காது. The fashions and the modern stuff will never change or separate our children from the Lord. நான் அதுக்கு தான் எத்தனை உதாரணங்களை சொல்ல வேண்டும். For that, how many examples should I give? ஆபிரகாமை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? What did the Lord testify about Abraham? அவன் மாத்திரம் நீதிமானா இருப்பான் என்றல்ல. It is not that he alone will be a righteous person. நீ இப்ப இங்க சில பெற்றோர்கள், சில விசுவாசிகள், சில பழைய விசுவாசிகள், நீங்க மாத்திரம் நீதிமானா இருந்தா போதாது. Now some parents, some old believers, if you are righteous, that is not enough. நீங்க மாத்திரம் கூட்டங்களுக்கு வந்தா போதாது. It is not enough that you come for meetings. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வேற ஸ்டேட்ல இருக்கலாம். Or maybe your children are separated from you and dwelling in different states. வேற ஊர்ல இருக்கலாம். They may be in different city. வேற கண்ட்ரில இருக்கலாம். They may be in a different country. அவங்க இருக்கிற இடத்துல தேவனை தேடுறாங்களா? In the place that they are staying, are they seeking the Lord? அவங்க அந்த இருக்கிற இடத்துல சத்தியத்தின்படி ஜீவிக்கிறாங்களா? In the place where they are staying, are they living according to the truth? அப்படி ஜீவிக்கலன்னா அதுக்கு முதல் காரணம் தாய் தான். If they are not living like that, first reason is the mother. தகப்பன் இரண்டாவது தான். Secondly is the father. ஏன் தாய் முதலாவது என்று சொல்றேன்னா அதுவும் வசனத்தின்படி தான் சொல்றேன். Why I am telling mother is first according to the word of God. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? What does the Lord say? ஆபிரகாமை குறித்து Looking into Abraham. வாசிங்க. ஆதியாகமம் 20. அவன் தன் வீட்டார் அனைவருக்கும் தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் காத்து நடவுங்கள் என்று 18-19. 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். For I know him that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord to do justice and judgment, that the Lord may bring upon Abraham that which he had spoken of him. இது கர்த்தர் கொடுக்கிறார் சாட்சி. This is the testimony which God gives. ஆபிரகாம் மாத்திரம் தேவனுக்கு பயப்படுகிறவன். Abraham alone is one who fears the Lord. அப்படி சொல்லல. He did not say like that. அவன் மாத்திரம் நீதிமான். He alone is righteous. அப்படி சொல்லல. He did not say that. அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் He will command his children. தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் His household. அதாவது பேர பிள்ளைகளையும் His grandchildren. அவன் சத்தியத்தில் நடத்துவான். He will lead them in the truth. என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்றார். He says, I know it. அது உண்மையா? Is it true? ஆபிரகாம் அப்படி செய்தானா? Did Abraham do like that? செய்தான். He did. எபிரேயர் 11 அதிகாரத்தில். In Hebrews 11. இப்ப எபிரேயர் 11 அதிகாரத்துல when we read in Hebrews 11, இப்ப நீங்கள் சுதந்தரிக்க போகிற புதிய எருசலேமையும், the new Jerusalem that you will inherit, அதாவது விசுவாசிகள் சுதந்தரிக்க போகிற புதிய எருசலேமையும், new Jerusalem which the believers are going to inherit, ஊழியக்காரங்க சுதந்தரிக்க போகிற சீயோனையும், Zion that the servants of God would inherit, ஆபிரகாம் தரிசனத்தில் பார்த்தான். Abraham saw it in his vision. அது அவனுக்குரியது அல்ல என்பது நன்றாக தெரியும். He knows that it does not belong to him. அது அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்குரியது அல்ல என்பது நன்றாக தெரியும். He also knows that it does not belong to his son Isaac. சீயோன்லயோ எருசலேமிலயோ ஆபிரகாமுக்கு இடமில்லை. There is no place for Abraham in Zion or New Jerusalem. சீயோன்லயோ எருசலேமிலயோ ஈசாக்குக்கு இடமில்லை. There is no place for Isaac in New Jerusalem and Zion. சீயோன்லயோ எருசலேமிலோ யாக்கோபுக்கு இடமில்லை. Jacob has no place in Zion and New Jerusalem. எபிரேயர் 11 அதிகாரத்தில் when you read Hebrews 11 16 வசனத்துல verse 16, அவங்களுக்கு வேறொரு நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். God had prepared them a different place. அதான் பரலோகத்துல புதிய வானம் என்று அழைக்கப்படுகிறது. It is called new heaven in heaven. ஆனா இந்த புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஆபிரகாம், Abraham has to go to the new heaven. நீங்களும் நாங்களும் சுதந்தரிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட சீயோனையும் எருசலேமையும், The new Jerusalem and Zion which you and I are called to inherit, தரிசனத்தில் பார்த்தான். he saw it in his vision. அதன் மகிமையை பார்த்தபோது When he saw its glory, அவன் என்ன செய்தான்? முதல்ல தன் மகனுக்கு அதை சொல்லி கொடுத்தான். firstly he taught his son, அடுத்து பேரப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தான். nextly he taught his grandchild. அதனால அந்த மகிமையை பார்த்தபோது When he saw that glory, எல்லா ஐஸ்வர்யமும் இருந்தும், though having all riches, அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. they made a decision. நம்ம கூடாரங்கள்ல குடியிருப்போம், சொந்த வீடு கட்ட வேண்டாம். Let us not build our own houses, we will dwell in tabernacles. ஆபிரகாம் சொந்த வீடு கட்டவில்லை, கூடாரத்தில் குடியிருந்தான். Abraham did not build his own house, but he dwelt in tabernacles. அதுபோல ஈசாக்கும் அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கும் சொந்த வீடு கட்டவில்லை, கூடாரத்தில் குடியிருந்தான். Even so his son Isaac did not build his own house, but he dwelt in tabernacles. அதுபோல ஈசாக்குடைய பிள்ளையாகிய யாக்கோபும் சொந்த வீடு கட்டவில்லை, கூடாரத்தில் குடியிருந்தான். Even so there is a son Jacob, he did not build his own house, but lived in tabernacles. அதற்கு காரணம் என்ன? What is the reason for it? எபிரேயர் 11:9-10 படித்து பாருங்க. Hebrews 11:9 and 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே
பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். By faith he sojourned in the land of promise, as in a strange country, dwelling in tabernacles with Isaac and Jacob, the heirs with him of the same promise. For he looked for a city which hath foundations, whose builder and maker is God. பாருங்க, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரம் தான் சீயோனும் எருசலேமும். Now it is Zion and New Jerusalem, which is a city that was built by God himself, making foundations. அதை தரிசனத்தை இவன் பார்க்கறான். He saw it in a vision. தான் கண்ட தரிசனத்தை மகனுக்கு சொல்லி கொடுக்கறான். The vision that he saw, he teaches his son. மகனுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறான். He also teaches his son's son. அந்த தரிசனத்தை, அந்த மகிமையை பார்த்தபோது, When he saw that vision and that glory, எல்லாம் இருந்தும் இந்த உலகத்துல பரதேசிய போல சஞ்சரித்தாங்க. though he had everything in this world, but he lived as a sojourner. கூடாரங்கள்ல குடியிருந்தாங்க. He dwelt in tabernacles. இனி 13ஆம் வசனத்துல When we read in verse 13, என்ன அறிக்கையிட்டு ஜீவிச்சாங்க? what did they confess and live? இந்த பூமியில நாங்கள் அந்நியர். We are strangers in this earth. இந்த பூமியில நாங்கள் பரதேசிகள். We are pilgrims in this earth. நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. We are not of this world. இப்படி வாயினால் அறிக்கையிட்டு ஜீவித்தார்கள். They confessed with their mouth and they lived. அப்ப அவன் தகப்பன் எப்படி பிள்ளையை வளர்த்துக்கிறான் பாருங்க. Now see how the father has brought up his child. ஈசாக்கு எப்படி வளர்த்திருக்கிறான்? How he has brought up Isaac. ஆகவே தான் அந்த ஈசாக்கு என்ன செய்தான்? தேவ சித்தத்துக்காக பலிபீடத்தில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தான். That is why Isaac was ready to offer himself as a sacrifice on the altar. இப்ப நீங்க ஒருவேளை நல்ல விசுவாசிகளா இருக்கலாம். You may be a good believer. உங்களுக்கு ஒரு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 5 பிள்ளையோ, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? Whether you have 2 or 3 or 5 children, how are your children? சில வேளை உங்க பிள்ளைங்க பெரிய பதவியில இருக்கலாம். Maybe your children are in big status. மாசம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். Maybe they are earning 5 lakhs or 10 lakhs a month. இதெல்லாம் அவங்கள தேவ சமூகத்துக்கு கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு வருமா? Will all these things take them to heaven? உலக பிரகாரமாக நீங்க பிள்ளைங்களை எப்படி உயர்த்த விரும்புறீங்களோ, however you want to exalt your children in this worldly manner, மறுபக்கத்துல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீங்கள் கிரியை செய்திருக்க வேண்டும். Even so, on the other side, you should have worked in such a way that they would have grown up so much spiritually. அப்ப எந்தெந்த குடும்பத்துல பிள்ளைங்க வழி தப்பி விலகி ஜீவிச்சிட்டாங்களோ, In whichever families the children have gone astray, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அப்ப அந்தந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைகளுடைய ஜீவியத்துக்கு காரணம் பெற்றோர். In all such families, the reason for the children to become like that are parents. இப்ப நம்ம குடும்பத்துல பிள்ளைகளை சரியா வளர்க்காம ஊர்ல உள்ள பிள்ளைகள்லாம் பார்க்குறேன், நான் அங்கே ஊழியம் செய்ய போகிறேன், இங்கே ஊழியம் செய்ய போகிறேன், அந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறேன், இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறேன், நீ போய் என்ன பிரயோஜனம்? Now if you don't bring up your children properly and you say that you want to do ministry and go and try to do ministry here and there and try to take care of the other children, what is the use? ஏன் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க? How my children are spiritually? என் சொந்த குடும்பத்தில் உள்ள ஏன் பிள்ளைங்க தேவனோடு நெருங்கி இல்லாமல் இருக்கும்போது, when my children are not close with the Lord, நான் ஊரெல்லாம் போயிட்டு நான் ஊழியம் செய்கிறேன், சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு போய் பண்ணி என்ன பிரயோஜனம்? If I say that I am going from place to place and do Sunday school ministry, what is the use? நீங்க ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு உயர்த்தப்படும் போது இங்க உள்ள ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் கேள்வி இருக்குது. Each one of you, you are exalted to a big position, there's a question in your heart. இவங்க நம்மை கரெக்ட் பண்ண வர்றாங்களே, நமக்கு ஆலோசனை சொல்ல வர்றாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்க? They are trying to counsel us, they are trying to correct us. How are they? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப சொந்த பிள்ளைகளை ஒருவன் சத்தியத்திலே வளர்க்க தெரியாவிட்டால், வளர்க்க முடியாவிட்டால், if a man does not know how to lead or cannot lead his children in the truth, அவனே தானாக இந்த ஊழியத்தை விட்டு ஒதுங்கிரணும். he himself has to come out of that ministry. எல்லா இடங்கள்லயும் போய் நான் ஊழியம் செய்யணும், I have to go and serve in all places. முதல்ல அந்த எண்ணத்துக்கு நீங்க சாகணும். Firstly, you need to die to that thought. இதை தீமோத்தேயுல சொல்றார், கண்காணியானவன். Now when we see in Timothy a bishop, பழைய ஏற்பாடு, அதாவது ஆதி நூற்றாண்டு சபையில ஊழியக்காரங்க குறைவு, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க குறைவு. In the early church there was no servants of God, they were very less. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க போல அப்ப ஊழியக்காரங்க இல்ல. Like the servants of God today, there were no much servants of God those days. ஆகவே விசுவாசிகள் மத்தியில சாட்சி உள்ளவங்களை ஏற்படுத்தி ஊழியங்கள் நடத்தப்பட்டது. In those days, those who were testimonial lives, such people were appointed for ministry. ஏன் இப்ப அரபு நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. Now let's take the Arab countries. இப்பதான் ஊழியக்காரங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. Now only the servants of God are sent there. சில வருஷங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் தான்
அங்கே சபை ஆராதனை நடத்தி கொண்டிருப்பார்கள். 10-15 years ago we see that only believers used to conduct meetings there. அது தவறல்ல. It is not wrong. அது தவறல்ல. அந்த ஊழியம் செய்யறது தவறுன்னு நான் சொல்லல. I don't say that it is wrong to do that ministry. ஆனா தேவனுடைய வார்த்தையை நீ கவனிக்க வேண்டும். But you need to consider the word of God. இந்த கண்காணியா இருக்கக்கூடியவன் சபையில ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவன் முதல்ல சொந்த குடும்பத்துல அவன் எப்படி இருக்கிறான். Now a person who is a bishop, now he should know that how he is in his own house. அவனுடைய மனைவி அவனை குறித்து என்ன சாட்சி கொடுப்பா? What testimony will his wife give about him? நீங்க ஊரெல்லாம் சரியாக்க போறீங்க. You go to set the entire city right. முதல்ல உங்க மனைவி உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்கன்னு தெரியுமா? Firstly, do you know what your wife will testify about you? நேருக்கு நேர் அன்பை பொழியலாம். Maybe directly you can shower love. இன்னொரு ஆள்கிட்ட என்ன சொல்றாங்க? But to the other person, what do they say? உன் கணவனை பற்றி ஒரு மனைவி என்ன சொல்வாள்? What will a wife tell about a husband? இங்க உள்ள ஒவ்வொரு மனைவியுடைய மனசாட்சிக்கு தான் அது தெரியும். Only the conscience of the wife, of your wives here will know. நான் அத பத்தி அதிகம் பேச போல. I don't want to speak about it. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. கண்காணிப்பை விரும்புகிறவன், a man who wants to be a bishop. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1ல இருந்து. நல்லா கவனிங்க. நீங்க சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கலாம், இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஊழியங்களை செய்யலாம். முதல்ல என்ன செய்யுங்க? உங்களுடைய சொந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்திருக்கிறீர்கள்? Please consider these verses properly, that you may be a Sunday school teacher or an inspector, but how are you taking care of your own children and முதல்ல family? உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க கூட்டங்களுக்கு எப்படி வர்றீங்க? அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் தினந்தோறும் பண்றீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க பழைய விசுவாசிகள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல உண்மையா இருக்கிறீங்களா? Now you've been old believers, are you being faithful in your early morning praising? Do you get up for it? கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். The Lord testifies about Abraham. அவன் நீதிமான் மாத்திரமல்ல, அவன் தான் வீட்டார் அனைவரையும் நீதியும் நியாயத்தையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். பிள்ளைகள் அப்படி வளர்த்திருப்பான். Now when we say that the Lord says that Abraham alone will not be righteous, but he will lead his children in righteousness and in truth, his entire household. வசனத்தின்படி உங்க ஜீவியம் எப்படி இருக்கு, உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க. First see according to the word of God how your life is and how your family is. இயேசு பேதுருவை பார்த்து சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. Now Jesus looking unto Peter, he says, first you save yourself and then strengthen your brethren. வாசிங்க 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 வசனம் முதல். 1 Timothy chapter 3 from verse 1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும். கண்காணியானவன் இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் என்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப சண்டே கிளாஸ் நான் ஜெனரலா சொல்றேன், யாரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல, ஜெனரலா சொல்றேன். I'm telling you generally, I'm not pointing at anyone. இப்ப கடந்த வாரத்துல இங்க இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. Last week there was inspection here. ஒரு சகோதரன் வந்தார். A brother had come. வந்து சில காரியங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க இதை எப்படி செய்யணும், பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், சில காரியங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. He has come and instructed that how the children have to be and how the teachers have to be. அப்படி பரிசுத்தவான்கள் சிலரை நியமிக்கிறாங்க. So the saints have appointed some of them like that. ஆனா பரிசுத்தவாங்க நியமிக்கும் போது எல்லா இடத்திலும் கவனிப்பாங்க, முதல்ல அவங்க சாட்சி உள்ளவங்களா இருக்காங்களா. When the saints appoint such people, firstly they will see whether they are testimonial. சபையில அவங்களுக்கு சாட்சி இருக்கிறதா? Do they have testimony in the church? அவங்களுக்கு வந்த வியாதிகள் போராட்டங்கள்ல மருத்துவமனைக்கு போகாம தெய்வீக சுகத்துல நின்னாங்களா? In their troubles, in their sicknesses, are they staying for the doctrine of divine healing, or are they going for the hospital? இங்க உள்ள பழைய விசுவாசிகளுக்கு தெரியும் பழைய பரிசுத்தவான்கள் வைத்த ஒழுங்குகள் என்ன. Many old believers, you know that what are the laws kept by the saints. இப்ப கண்காணியா இருக்கவன் என்ன செய்யணும்? முதல் காரியம் அவன் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். Now firstly we see that a bishop has to be blameless. சிலர் சண்டே கிளாஸ்ல சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ்க்கு போட்டேன். அது நானா போடல, கர்த்தர் சொல்லி தான் போட்டேன். I appointed many of them who were in a higher class into a lower class. I did not do it myself. I did what the Lord told. அப்ப நடந்ததை நான் சொல்றேன். What happened? I'm telling you. அப்ப சிலர் வந்து Some of them came. இந்த கிளாஸ் அவங்களுக்கு போடாத வேண்டாம். Please don't appoint them in this class. இந்த கிளாஸ் எடுக்க அவங்களுக்கு தகுதி இல்ல. They are not worthy to take this class. நான் தேவ சமூகத்திலிருந்து உண்மையை சொல்றேன், பொய் சொல்லல. என்கிட்ட சொன்னவங்க இங்கே இருக்காங்க. Now I'm telling you that I did not do it on myself, and the person who told me here, they are here. ஏன்னா அந்த சிலபஸ்ல வந்து லவ் மேரேஜ் பற்றி வருகிறது. Because in that syllabus there's something about love marriage. அப்ப இவங்களே லவ் மேரேஜ் பண்ணிட்டு இவங்க எப்படி இந்த கிளாஸ் எடுப்பாங்க? Now they have had love marriage, and how can they take this class? அப்ப அப்படி கேட்கும்போது When they ask like that, அதுக்கு நான் கொடுத்த பதில், என் பிள்ளை நான் அப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவங்க என்ன இருந்தாலும் என் பிள்ளை. now whatever it is, they are my children. How can I give them நான் up? சொன்னேன், I said, ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து சுயமா போடல, யாரையும் கேட்டு நான் போடல. because I know that I did not ask anybody and I did not do it on my own. என்னுடைய ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. Now pertaining to my ministry, I have a confirmation. ஒரு டீச்சரை நியமிச்சாலும், ஒரு கிளாஸ்ல பெரிய கிளாஸ் போட்டாலும் சின்ன கிளாஸ் போட்டாலும் எனக்கு நல் மனசாட்சி இருக்குது, கர்த்தர் தான் இதை செய்தார். When I appoint teachers, whether it's in a higher class or lower class, I have confirmation that the Lord told this to do it. நான் அவங்களுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, But the answer that I gave was, ஒருவேளை maybe லவ் மேரேஜ் பண்றது தவறு என்பதை
ஏன்னா வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. விசுவாசி வீட்டு பிள்ளைங்க தான் வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. They are believers children, they must have not come for the Bible studies, காத்து கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. must have not come for tarry meetings. ஏன்னா பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு வர மாட்டாங்க. நம்ம அருமையான பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வர மாட்டாங்க. Our dear parents don't bring their children. ஆகவே இது தவறுன்னு செய்யாம அந்த தவறு செய்திருக்கலாமே. Maybe they have committed this mistake not knowing that it is a mistake. அப்ப அந்த சிலபஸை படிக்கும்போது When they read the syllabus, அவங்க இருதயம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. there is a possibility that their heart may break. இப்ப தவறு செஞ்ச ஒரு ஆள் அந்த காரியத்தை நடத்தும்போது Now a person who has committed mistake, when he conducts that, அது எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில். அது that is the answer which God gave me. அந்த சிலபஸை படிக்கும்போது ஐயோ நான் கடந்த நாட்கள் செய்தது தவறு. Now when they read the syllabus, they will think that the past days what they did was a mistake. அப்ப ஒரு மனிதன் விபச்சார பாவம் பண்ணாலும், Even if a man commits an adultery, கொலை பண்ணாலும், even if he kills, இருதயம் உடைஞ்சா ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். if a heart breaks, God forgives. அப்ப இருதயம் எப்ப உடையும்? When will the heart break? முதல்ல நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். Firstly, you have to be a praying person. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவனா இருக்கணும். You have to be one who searches the scripture. இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Now do you understand what I am telling? இது போல நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போகும்போது அங்குள்ள விசுவாசிகளுக்குள்ள கேள்விகள் எழும்பும். Now even so, when you go to different places to do ministry, there will be questions rising among the believers. இவங்களே சரியில்லை, They themselves are not அவரே right. ஒழுங்கா கூட்டத்துக்கு வர மாட்டாரு, He himself does not come for meetings ஞாயிற்றுக்கிழமை properly. ஒரு நாள் தான் வருவாரு, He just comes only on Sunday. அதுபோல குடும்பத்திலயும் தனி ஜெபம் கிடையாது, Even so, in family there are no personal prayer. அதிகாலை சோத்திர ஜெபம் கிடையாது, There is no early morning praising. அவங்களுடைய பிள்ளைகள் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. Their children don't come for meetings. இவங்க போய் அடுத்த பிள்ளைய நீ ஒழுங்காயிரு. Now they go and tell the other children, be right. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கேட்ட பெந்தகோஸ்தேல பிறந்தோம், பெந்தகோஸ்தேல வளர்ந்தோம். When we ask, they say we are born in Pentecostal and they TPM எங்களுக்கு அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டருக்கு எங்களை நல்லா தெரியும். TPM we know this pastor and that pastor knows us very well. தேவனுக்கு உன்னை எப்படி தெரியும்? தேவன் உன்னை குறித்து என்ன சொல்லுவார்? What does the Lord know about you and what will he testify about உன் you? பிள்ளையை நீ எப்படி வளர்த்திருக்கிற? How have you brought up your children? சரி, கடந்த காலத்துல வந்த தோல்வி எல்லாம் போட்டு இப்ப பிரசன்ட்ல உன் பிள்ளை எப்படி இருக்காங்க? Now let the old things pass away, but presently how are your children? இப்ப வீட்ல வந்து ஒரு மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியல. You're not able to control your wife at home. கேட்டா ஒரு புருஷன் சொல்றாரு, என் மனைவி நான் சொல்றத கேக்குறது இல்ல. When the husband, when you ask, he says, my wife does not listen to me. அப்ப மனசாட்சி கேட்கணும். உன் சொந்த மனைவி நீ சொல்றத கேட்கலன்னா அடுத்த இடத்துல போய் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து இன்னொருத்தருடைய மனைவி அவங்கள போய் நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாத, டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, if you have a good conscience and saying that if my wife does not listen to me and if I go to a different place and try to correct somebody's wife and if they will listen to me, what will it be? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இப்படி நான் ஒரு பிரசங்கம் பண்ண வந்து நிக்கிறேன் தெரியுமா, Whether you however you think or not, when I come to stand to do a message, இருதயம் உடைஞ்சு வந்து நிப்ப இத செய்யறதுக்கு தகுதி இருக்குதா? முதலாவது, firstly I will be standing there with a broken heart, whether I have a worthiness to do this ministry. முதல்ல நீ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல, ஊழியக்காரன் சொல்றத கேட்கிறது இல்ல என்று சொன்னா, firstly if you don't obey the servant of God and don't listen to their words, நீ எப்படி அடுத்தவர்களை போய் சொல்ல முடியும்? how can you go and tell the others? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? What worthiness do you have? இதை யோசிக்கணும். You have to think about நான் it. மறுபடியும் சொல்றேன், யாரையும் காயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அல்ல. Once again I tell you not to wound or to accuse anybody. I am telling this. எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கொல்றாங்கங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். I am trying to explain how parents are killing their children. இப்ப இரண்டாம் வசனத்தை வாசிங்க. கண்காணிப்பை விரும்புகிறேன். இப்போ போய் இந்த மாதிரி காரியங்களை செய்றவங்க முதல்ல குற்றம் சாட்டப்படாதவங்களா இருக்கணும். Now firstly we see that the bishop who is doing the ministry, they have to be blameless. அடுத்து ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்கணும். They have to be husband of one wife. மூன்றாவது, thirdly ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். he has to be vigilant. தேவ சமூகத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். He has to be vigilant in the presence of God. இங்க பார்த்தா நான் நினைக்கிறேன், இங்க சிலர் சொல்றாங்க என்கிட்ட, நீங்க வந்த ஒரு படம் இவங்க எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கே வர்றாங்க, காத்துள்ளதுக்கே வர்றாங்க. Many of them tell me that after you've come that these people come for Bible study and tarry meeting. இப்ப இங்க உள்ள சிலரை குறித்து சில தம்பிமார்கள் சொல்லும்போது அல்லது வேற யாராவது சொல்லும்போது அப்ப அவங்க உங்களை கவனிக்கிறாங்களா? Now when some brothers and some of them tell about them, which means that they are watching them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நீ சபையில ஒரு பொறுப்பை விரும்புவாயானால், ஒரு ஊழியத்தை விரும்புவாயானால், if you desire a position or a responsibility or a ministry in a church, முதல்ல நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். firstly you need to be vigilant. உன் ஜீவியத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். You need to be vigilant about your life. மனைவியுடைய ஜீவியத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனா You இருக்கணும். need to be vigilant about your wife's life. பிள்ளைகளுடைய ஜீவியத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். Vigilant about the
life of your children. அடுத்து பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கணும். Nextly, they have to be sober. தடுமாற்றம் இருக்க கூடாது. There should be no stumbling. சுயத்துல தீர்மானிச்சு சுயத்துல பிளான் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை சுயத்தின்படி செய்ய கூடாது. Not doing things on your own and planning things on your own and cannot do the ministry on your own. கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும்போது நீங்கள் எந்தெந்த சபைகள் இருக்கிறீங்களோ அங்க யாரு சின்ன பையன் ஊழியக்காரனா இருந்தாலும் அவனிடத்துல கேட்டுட்டு காரியங்களை செய்யணும். Whatever you do pertaining to ministry, whether the in charge is a small brother, you need to ask and then do. அடுத்து யோகியதை உள்ளவனாய் இருக்கணும். Nextly, they have to be of good behavior. அடுத்து அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருக்கணும். He has to have an hospitality. போதக சமர்த்தனாய் இருக்கணும். He has to be apt to teach. உங்க சொந்த கருத்து சோக கருத்து பைபிள், உங்களுக்கு சிலருக்கு பைபிளே தெரியாது, உபதேசமே தெரியாது. Some of you don't know Bible, some of you don't know doctrine. ஆனா ஊர்ல உள்ள கதையை நெட்ல டவுன்லோட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொண்டு வந்து வாலிபர்களுக்கு பேசிட்டு இருப்பாங்க. But they will download the other stories happening in the world and from the net, and they will tell the youths. சொந்த பிள்ளைகளை தேவசமத்துக்கு கொண்டு வா. I told them, firstly you bring your children to the meetings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the இங்க Lord. பல பொறுப்புல உள்ளவங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் வேலை முடிச்சு வந்து பைபிள் ஸ்டடிக்கு வர்ற பழக்கம் கிடையாது, காது கொடுத்துக்கு வர்றது பழக்கம் கிடையாது. Now many children, after coming from their schools and colleges and work, they don't have a habit of coming for tarry meeting and Bible study. அவங்களுக்கே அந்த பழக்கம் இல்ல, மனைவிக்கு கிடையாது, பிள்ளைக்கு கிடையாது, புருஷனுக்கு கிடையாது, ஒருத்தனுக்கு கிடையாது. Now none of them have that habit with the husband or wife or children. பின்ன என்னத்த நீங்க போய் அங்க போய் இங்க போய் நான் கரெக்ட் பண்ண போறேன். Now why do you say that you want to go here and there and correct people? நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you tell? பிசாசு வந்து பக்கத்துல நிக்க மாட்டானா, உங்களுக்கு கேட்க மாட்டானா? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. Now what surprises me is, will not the devil stand next to you and ask you a question? ஒரு காரியத்தை சொல்லும்போது உங்ககிட்ட கேட்க மாட்டானா அவன்? When you tell something, will the devil not ask question to you? கேட்பானா கேட்க மாட்டானா? Will he ask or not? கேட்பாங்கிறதுக்கு வசனம் இருக்கு பாருங்க. Now there is a verse which says that he will ask. ஸ்கேவா என்கிற பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள், The children of Caiaphas. பாருங்க யாருடைய பிள்ளைங்க? Whose children? பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க. Children of the high priest. அவங்க வந்து பிசாசை துரத்த போனாங்க. Now they went to cast out demons. உடனே பிசாசு கேட்டுச்சு. Now immediately the devil asked, எனக்கு இயேசுவையும் தெரியும், I know Jesus, பவுலையும் தெரியும், I know Paul. Who are you ன்னு கேட்டுச்சு. It asked, who are you? நீ யாரா என்ன துரத்த வந்தன்னு கேட்டுச்சு. It asked him saying, who are you to chase me? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? முதலாவது Firstly, do you know where is this verse? இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? Have you read this verse? இப்படிதான் பிசாசு ஒன்ன பார்த்து கேட்பான். This is how the devil will ask question by you. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 19:14. அப்போஸ்தலர் 19:14. Acts 19:14. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயம்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். And there were 7 sons of one Sceva, a Jew, and chief of the priests, which did so. And the evil spirit answered and said, Jesus I know, and Paul I know, but who are ye? And the man in whom the evil spirit was leaped on them and overcame them and prevailed against them, so that they fled out of that house naked and wounded. அப்ப நீங்கள் உங்கள சிலரை சத்துருவாய் நினைத்து அல்லது வெறுத்து நான் இதை சொல்லவில்லை. I am not hating you and considering you as enemies, and I am telling you this. இவர்களுக்கு என்ன சம்பவித்ததுன்னு பாருங்க. See what happened to them. நம்ம சரியான சுத்திகரிப்பு இல்லாம, we having no proper நம்ம sanctification, தாழ்த்தாம, when we don't humble, நம்ம தேவ ஆலோசனையை பெற்று தேவனுடைய ஊழியங்களை செய்யாம, we not receiving the counsel of the Lord and do ministry, அந்த ஒழுங்கின்படி ஊழியக்காரங்கிட்ட கேட்டு ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணாம, now not fixing things, asking the servants of God, நீ உன் இஷ்டத்துக்கு இந்த ஊழியத்தை செய்வாயானால், if you do this ministry on your own, பொல்லாத ஆவி உன் மேல பாய்ந்து, the evil spirit will leap on you. பாருங்க அந்த மனுஷன் மேல பாய்ந்து It leaped on that man, பலாத்காரம் பண்ணி, it forced them, அவர்களை மேற்கொள்ள, it prevailed them, அவர்களை நிர்வாணிகளா மாற்றி விட்டது, it made them naked, காயப்பட்டவர்களாய் மாற்றி விட்டது. it made them wounded. இது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சம்பவிக்கும். This is how it will take place to you and your children. அப்படி நடக்க கூடாது என்பதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறார். That it may not take place, the spirit of the Lord is warning you. அப்ப மேலோட்டமாய் பார்க்க போனா எனக்கோ நம்ம யாருக்கோ இந்த ஊழியத்தை செய்ய தகுதியே இல்ல. When we see outwardly, none of you have worthiness of us to have this, to do this ministry. ஆனா எனக்கு தகுதியே இல்லை என்கிற சிந்தையோடு நாம் எப்போது இருக்கிறது தான் தகுதி. But worthiness is to always have this mind saying, I'm unworthy. தாழ்மையோடு
தாழ்மையோடு எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, Humbly, I have nothing. There's nothing in me. I am nothing. எனக்கு ஒன்றும் தெரியாது. I know nothing. ஒவ்வொரு காரியத்தை நடத்தி பாருங்க, கேட்டு செய்யும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. When we keep asking the leaders and we do things, then it's a protection for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அங்க தொடர்ந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பல சுபாவங்களை சொல்றார். When you continue reading it, he speaks about various characters. அந்த ஒவ்வொரு சுபாவத்தை ஒப்பிட்டு பார்த்தா இங்க உள்ள நானா இருந்தாலும், நான் சொல்றது என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் குற்றவாளிகளா இருக்கிறோம். When we consider each character and compare whether it's I or you, none of us are worthy. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? What is that we ought to do? நான் சரியானா தான் இந்த ஊழியம் செய்வேன்னா ஒருத்தர் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. Now if you say that if I become all right and only then I will do this ministry, none of us can do this ministry. நாம் செய்ய வேண்டியது, what we ought to do, ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்துல காத்திருங்கள். Before doing a ministry, you tarry in the presence of God. ஜெபம் பண்ணுங்கள். Pray. ஊழியத்தின் உத்தரவாதத்துக்கு ஏற்றபடி உபவாசம் எடுங்கள். According to the responsibility of a ministry, you fast. ஒருவேளை உங்களுடைய ஜீவியமோ பிள்ளைகளுடைய ஜீவியமோ தகுதியற்றதா இருந்தால், if your life and the life of your children are unworthy, மாதிரியாய் இல்லாமல் இருந்தால், if it is not exemplary, மற்றவர்கள் இடறுதலுக்கு ஏதுவாக குற்றஞ்சாட்டப்படுவதற்கு ஏதுவாக இருந்தால், if it is to be accused and if it is to be offensive, தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். humble in the presence of God. கண்ணீர் விட வேண்டும். You have to shed tears. அத நடத்துறவங்கட்ட கேட்டு ஒரு காரியத்தை செய்ய. இந்த ஊழியங்கிறது நடத்திப்புக்கு கீழ இருந்து செய்யற ஊழியம். Now this ministry, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். This ministry is something that you have to be under the leaders and do. You cannot tell that I've already fixed it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்கள் பரிசுத்தவான்களால் நியமிக்கப்படுகிறீர்கள் என்பதை மறக்க கூடாது. Don't forget that you have been appointed by the saints. எத்தனையோ விசுவாசிகள் இருக்கும்போது, இன்னும் சொல்லப்போனா நம்மை விட எத்தனையோ ஞான பக்தி உள்ளவங்க, சாட்சி உள்ளவங்க இருக்கும்போது, when there are so many believers who are more wise and more godly and more testimony, தேவன் நம்மை நியமிக்கிறார். அது எப்படி நியமிக்கிறார்? பரிசுத்தவான்கள் மூலமாக. God appoints us and through the saints. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போறதல்ல. It is not for you to overtake them. கர்த்தருடைய பரிசு எனக்கு கேட்டா எத்தனையோ வருஷமா விசுவாசியா இருந்துட்டு எத்தனையோ வருஷம் இந்த ஊழியம் செஞ்சுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அப்ப இது கூட தெரியாத நீ இந்த ஊழியத்தை நீ எப்படி செய்யலாம்? Now you being a believer for so many years and you're doing ministry and you say don't I know this, and not knowing this how can you do this ministry? அப்ப சொந்த வாழ்க்கையில ஒரு அடிப்படை ஞானம் இல்லாட்ட, தேவ ஞானம் இல்லாம நீங்க போய் மற்றவங்களுக்கு என்னத்தை சொல்லி தர போறீங்க? In your own life when you don't have a basic godly wisdom, then how can you go and teach others? ஆகவே நீங்கள் முதலாவது உங்கள் சொந்த பிள்ளைகளை கொலை செய்கிறீர்கள். Firstly you are trying to kill your own children. இங்க பலருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா, நான் சொல்றது 1 2 அல்ல. I'm not telling 1 or 2, but many of them the children's soul. பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை கொல்லுகிறார்கள். Many parents they kill the souls of their children. ஒரு விதத்துல முதலாவதாக நான் ஒரு ஊழியக்காரன் என்ன ஃபீல் பண்றேன்னா, firstly as a servant of God what do I feel? இங்க உள்ள விசுவாசிகளுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரங்க தான் முதலாவது பெற்றோர். Now for the believers and for their children, firstly the servants of God are their parents. பவுல் சொல்றார், நான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறேன்னு சொல்றார். Saint Paul says I am a father and a mother. இங்க உள்ள ஒரு சின்ன சிஸ்டரா இருந்தாலும், even if it be a small sister here, அவங்க விசுவாசிகளுக்கு தாயாக தகப்பனாக இருக்காங்க. they are a father and mother to believers. அப்ப முதல்ல நான் என்ன தினந்தோறும் ஃபீல் பண்றேன் தெரியுமா? but every day what do I feel? எப்போது தேவசமூகத்துக்கு வந்தாலும் என் ரூமுக்குள்ள போனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐயோ இந்த ஜனங்களை நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? every time when I come here or go to my room, I always feel what am I worthy for these people to come to me? அப்ப சிலருக்குள்ள பின்மாற்றமோ குறைவுகளோ வரும்போது நான் தான் காரணம் ஆண்டவரே. if there's some backsliding and problem in some of the it is the reason is me. நான் தான் குற்றவாளி. I am the one to be accused. என் ஜீவியம் சரியில்லாதனால தான் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? because my life is not right, my children are like this. சில பரிசுத்தவான்கள் சொல்வாங்க, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா சபை அப்படி தான் இருக்கும். some of the saints tell however the servant of God is, so will be the church. ஆகவே முதல்ல நான் என்னதான் தினந்தோறும் நான் தினந்தோறும் ஃபீல் பண்றேன். every day I feel this. அதே ஃபீலிங் உனக்கு இருக்குதான்னு தான் ஆவியானவர் கேக்குறார். the spirit of the Lord is asking, do you have that feeling? அப்படி இருக்குமானால், if it be so, ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஆவியானவர் சொல்வார், இத கேட்டு செய். the spirit of the Lord will tell you, ask and do, you ask and do. இப்படி செய். do like this. நீ எழுந்து இந்த இடத்துக்கு போ. you rise and go to this place. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். whatever you ought to do, it will be told to you there. நீ செய்ய வேண்டியது நீ தீர்மானிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Christian life is not for
for you to decide what you ought to do. அப்ப தார்மீக தகுதியை இழந்து விடுகிறாய். Which means that you lose the worthiness of humility. மற்றவங்களுக்கு போய் நீ என்னத்தை போதிக்க முடியும்? What can you go and teach others? பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்க, டீச்சர்ஸ்க்கு போதிக்கிறீங்க, அங்க உள்ள ஹெட்மாஸ்டருக்கு போதிக்கிறீங்க. You teach the children, the teachers and the headmaster. அதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? For that what worthiness do we have? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, எல்லோரும் கண்களை மூடுவோம். let's all close our eyes. உபத்திரவம் தேவனை விட்டு பிரிக்கிறது. Tribulation divides or separates us from the பசி Lord. தேவனை விட்டு பிரிக்கிறது. Famine or hunger separates us from the அந்த Lord. பசினால அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கொன்றாள். Because of famine, that mother, she killed the child. இங்கே உள்ள பல தாயும் தகப்பனும் Many fathers and mothers here, நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆத்துமாவை கொன்றிருக்கிறோம். we have killed the souls of our children. ஏன்னா நம்முடைய பிள்ளைங்களுக்கு உலக பிரகாரமான காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தோம். Because we brought up our children giving more importance to the worldly stuff. வேத பாடத்துக்கு கொண்டு வரணும்ங்கற எண்ணம் வரல. We did not have the thought to bring them to Bible study. ஆத்தர் கூட்டத்துக்கு கொண்டு வரணும்ங்கற எண்ணம் வரல. We did not have the mind to bring them to tarry meeting. நான் மனோவா குடும்பத்தை குறித்து சொன்னேன். I told about the family of Manoah. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று மனோவா கேட்டான். Manoah asked how to bring up the child when the child is born. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், பிள்ளையுடைய தாய் இப்படி இருக்க வேண்டும், இதை ஏதோ புசிக்க கூடாது. Now the angel told that the mother of the child should not eat this and drink this. இதை குடிக்க கூடாது. Should not drink these things. அததான் நான் சொன்னேன், தகப்பனை காட்டிலும் தாய்க்கு அதிக உத்தரவாதம் இருக்கிறது. That is why I told you more than the father, the mother has more responsibility. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I repeat. உங்களை யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல. Not for to wound any of you. குற்றப்படுத்துவதற்காக அல்ல. Not to accuse you. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளாமல், நாம் நம்மை தாழ்த்தாமல், மனத்தாழ்மையோடு காரியங்களை செய்யாவிட்டால் நம்முடைய குடும்பங்களிலே பிசாசின் போராட்டம் உண்டாகும். பிள்ளைகளை பிசாசு பாதிப்பான். If we don't humble ourselves, if we don't sanctify ourselves, if we don't do ministry with a humility of mind, then the devil will try to affect our children. அதற்காக தான் நான் சொன்னேன். For that only I tell. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved child of God, கண்களை மூடுவோம். let's close our நம்மை eyes. தாழ்த்துவோம். Let us humble ourselves. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுவோம். Let us fall prostrate before the word of God. எத்தனையோ வருஷமா இந்த ஊழியத்தை ஒழுங்கினமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. For many years you are doing this ministry disorderly. இனி அப்படி செய்ய வேண்டாம். Let's not do it hereafter. இனி நம்முடைய பலரும் ஓட்டத்தை முடிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. Now many of us we've reached a state to finish our course. எந்த நேரம் நம்முடைய ஓட்டம் முடியுமோ தெரியாது. Don't know when we will finish our course. ஒரு நல் மனசாட்சியோடு முடிக்க வேண்டும். Let us finish it with good conscience. நான் மேகத்துக்கு கீழாய் இருந்தேன். I was under the cloud. இயேசு சொல்லுகிறார், Jesus நான் says, சுயமாய் வரவில்லை. I came not on own. நான் சுயமாய் பேசவில்லை. I spoke not on my நான் own. சுயமாய் ஒன்று செய்யவில்லை. I did nothing on my own. அந்த சாட்சி உனக்கும் எனக்கும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord help us that you and I may have that testimony.